sorry. Hello guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம ஹைட்ரஜன் சாப்டர் பற்றி பார்ப்போம். ஹைட்ரஜன் சாப்டரில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்ஸையும் டாபிக்ஸையும் நம்ம டாபிக் வைஸ் பார்ட்ஸாக பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் சாப்டரில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஜஸ்டிஃபை த பொசிஷன் ஆஃப் த ஹைட்ரஜன். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னா, பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பீரியாடிக் டேபிள், டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃபரன்ஷியேஷன் between the hard water and soft water, heavy water and its properties, preparation and properties of hydrogen peroxide and uses of hydrogen peroxide. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் கிளாஸை. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனோட இன்ட்ரடக்ஷன் என்ன? ஹைட்ரஜன் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆட்டம் and it contains one electron and one proton. ஹைட்ரஜன் நம்ம யூஸ்வலாக வந்து H2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் and it has one H, one that it means one electron and one proton. ஓகேவா? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியரில் இருக்குது. இட் இஸ் இன்வேரியபிளி present in all of the compound like water, carbohydrate, protein எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, அது ஒரு டயட்டாமிக் மாலிகுல், அதாவது ஹைட்ரஜன் H2. இது வந்து அட்மாஸ்பியரில் நிறையவே இருக்குது பிகாஸ் இட்ஸ் ஸ்மால். இதுதான் ஹைட்ரஜனோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜனோட பொசிஷன், ஹைட்ரஜன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் எங்கே இருக்குன்னா, the hydrogen has the electronic configuration of 1s1. ஹைட்ரஜனில் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. therefore its electronic configuration is 1s1. இது வந்து ns1 ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு சிமிலராக இருக்குது. ஹைட்ரஜன் வந்து ரெண்டு சிமிலாரிட்டிஸ் இதை ஷோ பண்ணுது. ஒன் வந்து வித் ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து வித் ஹாலஜன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கலி மெட்டலோட சிமிலாரிட்டி என்னெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் இட் ஃபார்ம்ஸ் யூனிபாசிட்டிவ் அயான் லைக் H ப்ளஸ் லைக் ஆல்கலி மெட்டல்ஸ், Na+K+. ஆல்கலி மெட்டல்ஸ்னால் என்னென்னா சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அது எல்லாமே யூனிபாசிட்டிவ் அயன் ஃபார்ம் ஆகுத மாதிரி ஹைட்ரஜனும் H+ ஃபார்ம் ஆகுது. அண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஹாலைட்ஸ், ஆக்சைட்ஸ், பெராக்சைட், சல்ஃபைட், ஆல்கலி மெட்டல்ஸில் லைக் ஆல்கலி மெட்டல்ஸ், சோடியம் ஹாலஜன்னா இது ஹாலஜன், குளோரின், ஃப்ளூரின், புரோமின், iodine. ஓகேவா? இது. and then next point என்னன்னா, it also acts as a reducing agent. ஹைட்ரஜன் வந்து reducing agent ஆக்ட் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அயனைசேஷன் எனர்ஜியில் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு வந்து ஸ்மால் வேல்யூ ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது. பட் ஹைட்ரஜனுக்கு வந்து ஆல்கலி மெட்டல்ஸோட ஹையரான ஒரு வேல்யூ நம்மளுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், 1314 கிலோஜூல், இங்கே 317 to 520 கிலோஜூல் ஃபார் ஆல்கலி மெட்டல்ஸ். இதுதான். ஓகேவா? இது வந்து நம்ம என்ன இந்த 3 பாயிண்ட் வந்து சிமிலாரிட்டி வித் ஆல்கலி மெட்டல்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொன்று அதுக்கடுத்து வந்து லைக் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்ஸ் ஃப்ரம் ஹாலஜன். ஹைட்ரஜன் ஆல்சோ ஹாஸ் அ டெண்டன்சி டு கெயின் ஒன் எலக்ட்ரான் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரைட் அயான். ஹைட்ரஜன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுனா நம்ம அதுக்கு மேலே ப்ளஸ் கொடுக்கணும், அந்த மெட்டலுக்கு மேலே ப்ளஸ் கொடுக்கணும், M+ன்னு எழுதணும். M- எழுதணும். இட் லூசஸ் எலக்ட்ரான். இஃப் இட் லூசஸ் சம் எலக்ட்ரான்னா நம்ம அதுக்கு வந்து M+ எழுதணும். ஜஸ்ட் ஆப்போசிட். அதே மாதிரி தான் பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி H- மாறுது. இதில் எம்னா என்னது இல்லை, ஏதாச்சும் ஒரு மெட்டல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து மைனஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரைட் அயான் ஃபார்ம் ஆகுது. அங்கே ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் H+ வந்து ஆல்கலி மெட்டலோட ஃபார்ம் ஆன மாதிரி. hydride ion with halogen. It forms a hydride ion with halogen. And then whose electronic configuration is smaller. Helium ஓட electronic H- electronic configuration என்ன? நீங்கள் நல்லா பாருங்கள். H- வெறும் ஹைட்ரஜன் இருந்தால் அதுக்கு 1s1. இப்போ H- it gains 1 electron. அப்போனா இது 1s2. It is similar to helium. ஹீலியம்க்கு 2 எலக்ட்ரான் தானே இருக்குது, அப்போ ஹீலியம்க்கு 1s2. அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1 அண்ட் ஹீலியம்க்கு வந்து 2. therefore இதுக்கு 1s1 1s2. பட் இது H- போது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி இது 1s2 மாறி இது ரெண்டும் சிமிலாரிட்டியாக ஆகுது. அதை தான் இங்கே சொல்லி வந்திருக்காங்க. ஓகேவா? டெண்டன்சி ஆஃப் ஹைட்ரஜன் அயான் டு ஃபார்ம் ஹைட்ரைட் அயான் is low compared to that of halogens. Halogens வந்து halide ion form ஓட ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரைட் அயான் ஃபார்ம் ஆகுது லெஸ் டெண்டன்சியாக இருக்குங்கிறத தான் நம்மளுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அங்கே பாருங்கள்.
இதோட என்தால்பி வேல்யூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் என்தால்பி வேல்யூ ΔH வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் it has more affinity to form that halide. But in the hydride ion it has less affinity since it has a positive ΔH value. Since hydrogen has similarities with alkali metals as well as halogens, ரெண்டுலையுமே இருக்குது, alkali metals இருக்குது, halogen இருக்குது. அதனால் it is difficult to அதோட பொசிஷன் பீரியாடிக் டேபிளில் வந்து அதோட பொசிஷன் எங்கே வைக்கணும் அவங்களுக்கு சயின்டிஸ்க்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அதனால் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க however in most of its compound சில காம்பவுண்டில் ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரைட் அயானில் மட்டும்தான் 1s2 கான்ஃபிகரேஷன், அதாவது நோபல் கேஸ் கிட்ட ஹீலியம் மாதிரி ரிசம்பிள் ஆகுது. பட் ஆல் இதில் வந்து 1s1 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஆல்கலி மெட்டலோட வச்சுட்டாங்க. ஓகேவா, இதுதான் லேட்டஸ்ட் பீரியாடிக் டேபிள் பப்ளிஷ்ட் பை ஐயூபேக்டோட இது வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இது பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஐசோடோப்ஸ்னால் என்னன்னு முதல்ல பார்த்து சொல்லுதேன் நான் உங்களுக்கு. ஐசோடோப்ஸ்னால் என்னதுன்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோடோப்ஸ்னால் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மெட்டல் இருந்ததுன்னா அதுக்கு இதுதான் அட்டாமிக் நம்பர் அண்ட் திஸ் இஸ் தி மாஸ் நம்பர். Z இஸ் தி அட்டாமிக் நம்பர். கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர் அண்ட் மேலே இருக்கிறது இட்ஸ் இஸ் மாஸ் நம்பர். ஓகேவா, மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். இப்போது ஹைட்ரஜனுக்கு வந்து 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஹைட்ரஜன் ஹேஸ் 3 ஐசோடோப்ஸ்: protium, deuterium and tritium. protium, deuterium and tritium இருக்கு. ஓகேவா, protiumனா 1H1, deuteriumனா 1H2, 1H3. இதை நல்லா கவனிச்சு பாருங்க. சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கா, பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். இங்கே பாருங்கள், இதுக்கு மாஸ் நம்பர் 1, இதுக்கு மாஸ் நம்பர் 2, இதுக்கு மாஸ் நம்பர் 3. ஸோ டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். ஓகேவா, அதனால் இதுதான் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், தட் இஸ் ப்ரோஷியம், டியூட்ரியம் அண்ட் ட்ரீசியம். ஓகேவா, இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து இன்னொரு இது இருக்குது, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் equal to number of neutrons. But atomic number என்ன சொல்லுவோம், atomic number equal to protons, number of protons or number of electrons. number of protons or number of electrons. நம்ம நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் போதும். அப்போது நம்ம புரோட்டியத்தில் எத்தனை புரோட்டான் இருக்குன்னு கண்டுபிடிச்சா 1H1. அப்போது it has 0 neutrons. protium has 0 neutrons. deuterium பாருங்க, 2 - 1, it has 1 neutron. tritium பாருங்க, 3 - 1, 3 - 1, it has 2 neutron. ஓகேவா, ரிலேட்டிவ் abundantனா நிறைய இருக்குது. எதுனா protium is the predominant form and it is the only isotope that doesn't contain a neutron. ஒரே ஒரு எந்த ஐசோடோப்புக்கு நியூட்ரானே இல்லைன்னு கேட்டால் நீங்கள் ப்ரோட்டியம் தான் எழுதணும். it is the only isotope which has no neutron. பட் டியூட்ரியமில் 2 நியூட்ரான் இருக்குது and tritium has 3 neutron. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தாச்சா. இதில் ஒன்று இருக்குது, ஒரு எலக்ட்ரான், மூணுக்குமே ஒரே எலக்ட்ரான், ஒரு புரோட்டான். பட் நியூட்ரான் மட்டும் பாருங்கள், இங்கே 0 நியூட்ரான், 1 நியூட்ரான், 2 நியூட்ரான். ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் நியூட்ரான், 2 நியூட்ரான் இருக்குது, இங்கே நியூட்ரான் கிடையாது. ஓகேவா, வெளியில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனா எலக்ட்ரான். ஓகே, அவ்வளோதான். அண்ட் தென் இதுதான் the isotopes of hydrogen. நம்ம என்ன பார்த்தோம், புரோட்டியம் வந்து மோஸ்ட் abundant பார்த்தோம்.
and then deuterium என்ன சொல்லுவாங்கன்னா heavy hydrogen 0.05% less அப்படிதான் tritium வந்து radioactive isotopes சொல்லுவாங்க. Tritium is a radioactive isotopes which occupies only traces, ரொம்ப கம்மி 1 atom per 10 to the power 18 hydrogen atom இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு atom வந்து it will be tritium, அவ்வளோதான். And then due to the existence of these isotopes, naturally occurring hydrogen exists as H2, Hd, D2, Ht, T2, Tt. T0 tritium, D0 deuterium. ஓகேவா, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஒரு கொஸ்டின் இருக்குது, isotopes of hydrogen. It's an important question. Learn that. Isotopes of question. This is an important question. Mark this as an question. The question is important. Okay. And then நம்ம next பார்ப்போம். Properties of hydrogen, deuterium, tritium molecules. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து atomic molecule. atomic mass பாருங்க. atomic mass வந்து இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3 கிட்டத்தட்ட நியர் வேல்யூவாக தான் இருக்குது. ஓகேவா, and then number of electron, proton and neutron. electron, proton, neutron பார்த்தீங்கன்னா ரேஷியோ 1:1:0, 1:1:1, 1:1:2. ரெண்டுக்குமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். நியூட்ரான் மட்டும் வேரி ஆகும் நான் சொன்ன மாதிரி. பிகாஸ் திஸ் இஸ் 1, இது வந்து 1H1, இது 1H2, இது 1H3. ஓகேவா, 1 - 1 will be 0, 2 - 1 to 1 and 3 - 1 will be equal to 2. And then nuclear stability, இது வந்து stable, this is radioactive. And then molecular hydrogen H2, D2, T2, H for protonium and D2 for deuterium and tritium. Abundance 99 point, it is the most abundant ஒரு one word கேட்கலாம். And this is 10 to the power -16, it is 1 part of 10 to the power -18. No, that's okay. And molecular mass தான் double the atomic mass 2. ஓகேவா, and then it will be 2.016, 4.028, 6.032. melting point பாருங்க. melting point உங்களுக்கு நீங்கள் இந்த வேல்யூவை படிக்க வேணாம், இன்க்ரீஸ் ஆகுது. melting point இன்க்ரீஸ் ஆகுது, பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து மூணுக்குமே சேம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், 3 of them have. critical temperature also increases. ஓகேவா, அப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்கணும்னா melting point, boiling point, critical temperature increases on moving from protium to tritium. ஓகேவா, அவ்வளோதான். இதில் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, enthalpy of dissociation வந்து இன்க்ரீஸ் ஆகுது. enthalpy of dissociationும் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகுது. இது மட்டும் பார்த்தா போதும். and then ortho and para hydrogen என்னன்னு நம்ம பார்ப்போம். ortho hydrogen, para hydrogen. in the hydrogen atom the nucleus has a spin. ஓகேவா, nucleus has a spinனா இப்போ நான் நீங்கள் செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். spin up, spin down, +1/2 -1/2 ஸ்பின் குவாண்டம் நம்பர் வச்சு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஒரு ஸ்பின் இருக்குது. அதை வச்சு நம்ம 2 டைப்பாக டிவைட் பண்ணுதாங்க. அதுதான் ஒன்று ஆர்த்தோ ஹைட்ரஜன், இன்னொன்று பேரா ஹைட்ரஜன். when molecular hydrogen is formed, the spins of 2 hydrogen same directionலையும் இருக்கலாம், different directionலையும் இருக்கலாம். same directionலையும் இருக்கலாம் அல்லது different directionலையும் இருக்கலாம். ஓகேவா, these 2 forms of hydrogen molecule, if suppose அது வந்து same directionல இருந்தால் it is called as ortho hydrogen, and if it is in the different direction it is called as para hydrogen. ஓகேவா, இதுதான் ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். இப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஆர்த்தோ ஹைட்ரஜன் அண்ட் பேரா ஹைட்ரஜன் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். ஓகேவா, ஸ்பின் ஆஃப் த ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் சேம் டைரக்ஷனில் இருந்தால் ஆர்த்தோ ஹைட்ரஜன், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் பேரா ஹைட்ரஜன். அண்ட் இந்த 2 டயக்ராமே நீங்கள் ட்ரா பண்ணிட்டா அவ்வளோதான், உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இட்ஸ் இன் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். And then at room temperature normal hydrogen consists of 75% ortho and 25% para. Differentiation நீங்கள் இதை எழுதிக்கலாம். 75% ortho and 25% para. Ortho form is more stable than para form. Stability பார்க்கையில ortho form is more stable. And then however equilibrium shifts in favor of para hydrogen with the temperature கம்மி பண்ணையில para hydrogen will be more stable. And then how the para form can be catalytically transformed into ortho form using platinum and iron. ஓகேவா, பேரா ஃபார்மை எப்படி ஆர்த்தோ ஃபார்ம், பேரா ஃபார்ம் வந்து ஆர்த்தோ ஃபார்மாக மாற்றுறதுக்கு பிளாட்டினம் ஆர் அயன் யூஸ் பண்ணி நம்ம இது போத் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட்னால் என்ன செய்யும், இட் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகே, அவ்வளோதான்.
and then the paraform can alternatively it can also be caused by an electric discharge. Heat பண்ணலாம் 800 degree celsius நல்லா ஹீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். and mix ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் வித் பேராமேக்னெட்டிக் மாலிகுல். பேராமேக்னெட்டிக் மாலிகுல்னால் என்னென்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட் இருந்தால் அதை வந்து நம்ம பேராமேக்னெட்டிக் மாலிகுல் சொல்லுவோம். நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஓகேவா? இதெல்லாம் இருந்தால் அதை நம்ம பேராமேக்னெட்டிக் மாலிகுல்னு சொல்லுவோம். O2 N2 O2 இதெல்லாம் பேராமேக்னெட்டிக். ஆர் வித் நேஷனல் அட்டாமிக் ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஹவு இது வந்து ஒரு கொஷின். how para hydrogen can be converted into ortho hydrogen. Converted into ortho hydrogen. Ortho hydrogen கேட்டா you should write this question, you should write this answer. First process வந்து என்னதுன்னா by catalytically transform by using platinum or iron. Second வந்து heat with 800 degree Celsius and then mix with paramagnetic molecules like oxygen NO NO2 or with nascent or atomic hydrogen. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஞ்சம் குட்டி பாட்டு தான் இருக்குது, முடிச்சிருவோம். Ortho and para hydrogen are similar in chemical properties but different in physical properties. Same chemical properties but it has different physical properties. கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டு ஹைட்ரஜனுமே சேம் தான். எக்ஸாம்பிள், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பேரா ஹைட்ரஜன் இஸ் 13.83, இதுக்கு 13.95. பாய்லிங் பாயிண்ட் வந்து 20.26, ஆர்த்தோக்கு 20.39. ஓகே, மெல்டிங் ஆர்த்தோ ஹைட்ரஜன், பேரா ஹைட்ரஜன், மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் பாருங்கள். பேரா ஹைட்ரஜனுக்கு 13.83, இங்கே 13.95. so it is higher. okay, and then boiling point of para hydrogen வந்து 20.26, இங்கே 20.39. இது எல்லாமே இதோட differences. அவ்வளோதான். and then since the nucleus spins are in opposite direction, the magnetic moment of para hydrogen is 0. para hydrogenோட magnetic moment 0. magnetic moment இப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா mu equal to root of n into n plus 2 where n is the number of unpaired electron. இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை பட் இது இப்போ உங்களுக்கு எப்போ தேவைப்படும்னா ஐ திங்க் செகண்ட் வால்யூமில் உங்களுக்கு இதை வச்சு கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் இதை பற்றி படிப்பீங்க. பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. அண்ட் ஜீரோ மேக்னெட்டிக் மொமெண்ட் பேரா ஹைட்ரஜனுக்கு ஜீரோ மேக்னெட்டிக் மொமெண்ட், ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் அ ப்ரோட்டான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு. மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் பேரா ஹைட்ரஜன் இஸ் ஜீரோ அண்ட் ஆர்த்தோ ஹைட்ரஜன் ஹேஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் ட்வைஸ் தட் ஆஃப் ப்ரோட்டான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி படித்ததில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க, அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் போர்ஷன் பார்ப்போம். சிமிலாரிட்டிஸ் வித் ஆல்கலி மெட்டல்ஸ், இது ஒரு கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் தென் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள், இது வந்து செகண்ட் கொஸ்டின். அண்ட் தென் isotopes of hydrogen, இது third question. இது அவ்வளவா தேவையில்லை. and then ortho and para hydrogen ஓட differences, இது question number 3. and then how para can be converted into ortho, இது வந்து fourth question. yes, and then அவ்வளோதான். இது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதிக்குவாங்க. இவ்வளோதான் இதில் இருக்க கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு அடுத்த பார்ட்டில் நம்ம ஹைட்ரஜனோட இந்த 4.2 பார்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.